கிறிஸ்துக்குள் பிரியமானவர்கள, இந்த நாளிலே கூட மீண்டுமாய் உங்கள் மத்தியில இந்த வாய்ஸ் மூலமாய் செய்திகளை கொண்டு வர முடியாத தேவன் கொடுத்த பலத்துக்காகவும் நேரத்துக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், தியானிக்க போகிறோம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்டவே முடியாது, அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நம்முடைய கிரியைகள் என்ன என்று சொல்லி தேவனுக்கு நல்லாவே தெரியும். இப்போ ஒரு காரியத்தை நம்ம சொல்கிறோம் அல்லது பிளான் பண்றோம், அதை உடனே நடப்பிக்கணும். இல்லை என்று சொன்னால், அந்த பிளான் சரியில்லை என்று சொன்னால் அதை திருப்பியும் அதை ரெடி பண்ணி அந்த பிளானை கொண்டு வந்து அது உடனடியாக ஒரு காரியத்தை நம்ம செயல்பட இறங்கணும். அதுதான் கிரியை. கிரியை இல்லாத பிளான் போட்டோம்னா அது வேஸ்ட். அதாவது வேதமே அதான் சொல்லுகிறது, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அப்போ ஒரு காரியம் செய்யும் போது அது சரியாக பிளான் பண்ணி அதை சக்சஸ் ஆகும்னு சொல்லி விசுவாசிக்கணும். விசுவாசிக்கும் போது கண்டிப்பாக அது நம்மளுக்கு அந்த கிரியைகள் சக்சஸ் ஆகும். அப்போ அந்த வசனத்தை சொல்லப்படிய உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பலன் இருந்தும் நம்ம என்ன பண்ணணும், மறுதலிக்க கூடாது என்று சொல்லப்படுது. மறுதலிக்கிறது என்பது நம்ம இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஈஸி ஆயிப்போச்சு. எப்படின்னா, அக்காலத்திலே பேதுருவே இயேசு கிறிஸ்து தெரியாதுன்னு மறுதலித்தவர், 3 முறை மறுதலித்தார். இயேசு கிறிஸ்து சொல்லிட்டார், நீ என்ன 3 தடவை மறுதலிப்பார். அப்போ இயேசு கிறிஸ்துவை கைது செய்கிற போது அவர் தன்னை எப்படி கைது செய்துறாங்களோ என்ற ஒரு பயத்துல பேதுரு அவரை நான் அறியேன் என்று சொல்கிறார். ஆகவே கிரியை இருக்கணும். நம்ம ஊழியம் செய்வதானாலும் சரி அல்லது உலக வேலை செய்வதானாலும் சரி, கர்த்தருக்குள்ள இருக்கும்போது நம்முடைய கிரியைகளை நம்ம வெளிப்படுத்த வேண்டும், செயல்பாடுல கொண்டு வரணும். கிரியைகள் என்றால் என்ன? கிரியைகள் என்று சொன்னா நம்மளுடைய உழைப்புகள் அல்லது செயல்பாடுகள் அல்லது வேலைகள் என்று சொல்லலாம். அப்போ ஒரு காரியத்தை எடுக்கும்போது பலன் இருக்கும்போது செய்யணுன்றாரு. அது மட்டும் இல்லை, எந்த காரியத்தையும் மறுதளிக்க கூடாது என்று சொல்றாரு. அப்போ ஆவிக்குரியதுல என்ன சொல்லப்படுகிறது என்று சொல்லி அந்த வசனத்தை பார்க்கும்போது, கர்த்தருடைய வசனத்தை கை கொண்டபடினாலே நம்மளுக்கு என்ன பண்றாரா, ஒரு திறந்த வாசலை ஆண்டவர் வைக்கிறார். திறந்த வாசல் எதுக்கு? உள்ள பிரவேசிப்பதற்கு. அப்போ என்ன சொன்னால், ஒரு படி முன்றாக போவதற்கு அல்லது ஒரு படி முன்னதாக ஏறி வருவதற்கு. அப்ப இங்க சொல்லப்படும் திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று சொல்லப்படுது. அப்போ ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று சொன்னால் நம்ம நம்பிக்கையுடைய அந்த வசனத்தை கை கொண்டு நம்ம மறுதலியாமல் நடக்கணும். அதுதான் உண்மை. தேவன் எதிர்பார்க்கிறது என்னன்னா, உன் கிரியையை நான் அறிந்திருக்கேன், அது செயல்பாடுல கொண்டு வந்துரு. அது செயல்பாடுல கொண்டு வந்துடும் இல்லாம மறுதளிக்காம இருக்கணும். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மறுதளிக்காமல் இருந்து தேவனுடைய வசனத்தை என்ன பண்ணணும், கை கொள்ளணும். எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு காரியம், ஆண்டவருக்குள்ள வந்ததுலேருந்து வசனத்துக்கு மட்டும் நான் எப்பவுமே பயப்படுவேன், செவி சாய்ப்பேன். ஜபம் கூட எனக்கு நெக்ஸ்ட் தான். வசனத்தை இப்போ ஒரு இடத்துக்கு நாளைக்கு கூட ஒரு இடம் போகிறேன், அந்த இடத்துக்கு போவதுக்கு ஆண்டவரே நான் என்ன பேசணும், என்னிடத்துல நீங்கள் சொல்லுங்க. நான் எடுத்த ஒரு கண்டென்ட் இருந்தாலும் அதை நீங்கள் இன்னுமாய் நாமத்தை மகிமைப்படுத்த நிறைய காரியங்களை கொடுங்க, கிரியைகளை நான் செலுத்த வேண்டும் அங்கே சொல்லுவேன். அப்போ தேவனுக்கு பிரியமாய் நம்ம செய்யும் போது, அவர் வசனத்தை கொண்டு நம்ம கை கொண்டு செய்யும் போது கண்டிப்பாக நம்மளுக்கு முன்பதாக தேவன் திறந்த வாசலை வைப்பார். உண்மையாகவே 40 நாட்கள் நம்ம தேவனோடு கூட இருந்து செயல்படும் போது, கிரியைகளை செத்துதா இல்லாமல் செயல்படும் போது கண்டிப்பாக தேவ பலத்தோடு நம்ம செய்யும் போது தேவன் நம்மளுக்கு என்ன ஒரு திறந்த வாசலை வைப்பார். அதில் பிரவேசிப்போம், வெற்றியை காணுவோம். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. காட் பிளஸ் யூ.